ராஜா, ஜோதி, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் ராஜா. ஓ, என்ன ராஜா, ஒரே சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. அது என்னமோ தெரியல ஜோதி. கல்லாவணி வழக்கு பக்கம் திருப்பி போடுன்னு சொன்ன நேரம் வர வேண்டிய கடன் எல்லாம் ஒவ்வொன்றா வசூலாயிட்டு இருக்கு. என்ன, வர வேண்டிய கடன் எல்லாம் வந்துருச்சா? வர வேண்டிய கடன் மட்டும் இல்ல, நான் வராதுன்னு நினைச்சு மறந்து போன கடன் கூட வந்துருச்சு. அட, எங்க பாருடா. ஆமா, ஒரு பக்கம் கடன் வசூலாயிட்டே வந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அரிசி வியாபாரம் சூப்பரா போயிட்டு இருக்கு. என்னால் நம்பவே முடியலனா பாரு. கல்லாவை மாத்தி போட்டா இவ்வளவு முன்னேற்றம் வருமா? நீங்க இவ்ளோ சந்தோஷப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜா. சரி சரி, நீ வெயில் வந்திருக்க, இரு நான் போய் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன். இருங்க இருங்க, நான் வீட்ல இருந்து கிளம்புறப்பவே சாப்பிட்டு தான் வந்தேன். ஆமா, திடீர்னு என்ன அன்பு மரியாதை பாசம் இப்படி எல்லாம் தூள் பறக்குது? இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே இந்த அன்பு பாசம்லாம். அதுக்கப்புறம் என் மாமா வாழ வந்த நினைச்சிருக்கேன். உன் சொந்தக்காரங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு எப்படியும் வந்துடுவார். வரட்டும், உன்னை அவரோட அனுப்பி வச்சிடறேன். அது வரையும் உனக்கு கொடுக்குற மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பேன். ஐயோ பாவம், வாழ வந்தான் அனுப்பிட்டு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கீங்க. நீங்க ஆசைப்பட்டது நடக்க போறதும் இல்ல, உங்க பிளான் பலிக்க போறதும் இல்ல. டேய் முருகா, 2 நாள் எங்கடா போயிருந்த? அக்கா ஒரு வேலை சொல்லிச்சு, அதை முடிக்க 2 நாள் ஆயிடுச்சுன்னு. என்ன வேலை? அத நான் சொல்றேன். முருகா, முதல்ல அந்த பேனர் ஓபன் பண்ண. சரிக்கா. கல்லாவ மாத்தியாச்சு, கடை பேரையும் மாத்தியாச்சு. இனிமேல் வியாபாரம் அமோகமா நடக்கும். முருகா, அந்த பழைய பேனரை கட்டிட்டு இந்த புது பேனரை மாட்டுப்போ. சரிக்கா. ஜோதி, இன்னும் என்ன இது நம்பவே முடியல. கல்லாவை மாத்தினா கடை பேரை மாத்தினா இவ்வளவு விஷயம் நடக்குமா? அதை விடுங்க ராஜா, நான் ஒன்னும் உங்களை விட புத்திசாலிலாம் கிடையாது. ஆனா ஒண்ணு, நீங்க உங்களுக்காக உழைக்கிற நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. மத்தவங்களுக்காக உழைக்க அதிக நேரம் எடுக்கிறீங்க. அதனாலதான் இன்னும் முன்னேறாம அப்படியே இருக்கீங்க. நீங்க உங்க முன்னேற்றத்துக்காக தினமும் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. இந்த கடையை வச்சு நிறைய சம்பாதிக்கலாம். இப்ப கூட இந்த கடை வியாபாரம் இன்னும் களை கட்ட இன்னொரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியா? இட்லி மாவு கடை. முருகனை 2 நாளா எங்க அனுப்புனேன்னு கேட்டீங்கல்ல, நான் தான் ஒரு வேலையை கொடுத்து அனுப்பியிருந்தேன். இந்த ஏரியால மொத்தம் எத்தனை இட்லி மாவு கடை இருக்குன்னு கணக்கு எடுத்துட்டு வர சொன்னேன். அது எதுக்கு கணக்கு எடுக்க சொன்ன? நாம அந்த பிசினஸ் பண்றதுக்கு தான். ராஜா, அரிசியை மூலதனமா வச்சு அரிசி வியாபாரம் பண்ணா மட்டும் பத்தாது. காலம் ரொம்ப மாறி போச்சு. ஜனங்களுக்கு இப்ப எல்லாமே ரெடிமேடா வேணும். இட்லிக்கு மாவு அரைக்க அந்த கிரைண்டரை போட்டு கழுவி வைக்க அதுக்கு உழைப்பு. இதெல்லாம் ஜனங்க கிட்ட இப்ப எங்க இருக்கு? எல்லாருக்கும் போன் பேசுறதும் டிவி பாக்குறதும் தான் முக்கியமான வேலையா இருக்கு. நாம அரிசி வியாபாரம் பண்றோம். முருகன் கொடுத்த புள்ளி விவரம் படி பார்த்தா இந்த ஏரியால 4 இட்லி மாவு கடை தான் இருக்கு. நாம சொந்தமா 4 மாவு கடை திறந்துட்டா அரிசியாவும் வியாபாரம் பண்ணலாம், இட்லி மாவாவும் வியாபாரம் பண்ணலாம். எல்லாமே பணம் தானே. அரிசி தான் இட்லி மாவுக்கு மூலதனம். அதுதான் நம்ம கிட்ட நிறைய இருக்குல்ல. ஏற்கனவே நம்ம கடை நடத்துறதுனால நம்ம கடையிலேயே ஓரமா ஒரு சின்ன போர்ஷனை அதுக்காக ஒதுக்கிட்டா போதும்ல. 4 சின்ன இடமா பார்த்து 4 கிரைண்டருக்கு கனெக்ஷன் கொடுத்தாலே போதும். அரிசிக்கு அரிசி வியாபாரமாவும் ஆச்சு, இட்லி மாவுல சம்பாதிச்ச மாதிரியும் ஆச்சு. தினமும் சாயந்தரம் கலெக்ஷன் தான். ஜோதி, முதல்ல உன் கையை கொடு.
குடு. குடு. வெரி குட். முதல்லலாம் என்ன தீண்டத்தகாதவ மாதிரி பாப்பீங்க, இப்போ கையெல்லாம் கொடுக்கறீங்க. ஜோதி, தகுதியும் திறமையும் எங்க இருக்குதோ அதை மதிக்கணும், வரவேற்கணும், ஆதரிக்கணும். இப்ப நீ சொன்னியே, இது நிஜமாவே பியூட்டிஃபுல், பிரில்லியன்ட் அண்ட் ஃபேபுலஸ் ஐடியா. பாலவந்தான் மட்டும் இதை கேட்டாருன்னா நெஞ்சு வெடிச்சு செத்து போயிருப்பாரு. நானும் தினமும் எத்தனையோ இட்லி மாவு கடையை பார்த்துருக்கேன். எங்கள் அம்மாலாம் இப்போ கிரைண்டரில் மாவு அரைக்க சிரமப்படுறாங்க. இட்லி மாவை கடையில் இருந்து வாங்கிட்டு வராங்க. தரமான அரிசியை போட்டால் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கும். நானே போய் 4-5 கடையில் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்பெல்லாம் கூட இது சம்பந்தமாக, இது நம்ம தொழிலாச்சே, இதை நாமளே செஞ்சா என்னன்னு எனக்கு யோசனை வந்ததே கிடையாது. ஆனால் நீ யோசிச்ச பாரு, உண்மையிலே நீ பிரில்லியன்ட் தான், நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப ஓவரா புகழ்றீங்க ராஜா. ஆமா, எப்படி உனக்கு இந்த மாதிரி புதுசு புதுசு ஐடியான்னு தோணுது? எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய பிசினஸ் விமனா ஆகணும்ன்றது தான் என்னோட கனவு. உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எல்லாமே மழுங்கி போச்சு. இல்ல, உன்ன மாதிரி டேலண்டான பர்சன்லாம் வீட்டில் அடைஞ்சு கிடக்கவே கூடாது. நீ என்ன பண்ற, நாளையிலிருந்து ஆஃப் டே கடைக்கு வந்துடுற. நீயும் நானும் சேர்ந்து இந்த பிசினஸை முன்னேற்ற வழியை பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம் ராஜா. சரி, சாப்பிடலாமா? கண்டிப்பா, வா சாப்பிடலாம். வா. ரொம்ப நேரம் வேற தூங்கிட்டேனே, கடைக்கு வேற நேரமாச்சு. அக்கா, சீக்கிரமா என் லஞ்ச் பேக் எடுத்துட்டு வா. லஞ்ச் இன்னும் கட்டல. ஏன், டிஃபன் கட்டனியா? இல்ல. ஏன்க்கா? இங்க தானே சாப்பிட போற. ஐயோ அக்கா, நீ டென்ஷன் பண்ணாத. எனக்கு டிஃபன் வேணாம், லஞ்ச் வேணாம். நான் கடைக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்பிடுறேன். ஆமா, நீ தானே டெய்லி என்ன எழுப்புவ. இன்னைக்கு இவ்வளவு நேரம் என்ன தூங்க விட்ட. எவ்வளவு டைம் ஆயிடுச்சு தெரியுமா? டெய்லி யார்ட்டையாவது பேசிட்டு இருப்ப, சேட்டிங் பண்ணிட்டு இருப்ப. காலையில நான் வந்து எழுப்பணுமா? நான் என்னடி உனக்கு வேலைக்காரியா? காதலிக்கிற வயசாயிடுச்சு, உனக்கு கண் முழிக்க தெரியாதா? என் வண்டி சாவியே காணோம். யாராவது பாத்தீங்களா? இதோ இருக்கும் சாவி. ஹே, ஏன் வண்டி சாவியை நீ ஏன் எடுத்த? என்னது, உன் வண்டி சாவியா? நீ அந்த வண்டியை காசு கொடுத்து வாங்கின? சரி, உன் வண்டி தான். நீ தானே குழந்தை பெத்துக்க போற. எனக்கு வண்டி தேவையில்லைன்னு என்கிட்ட கொடுத்த. இப்போ எனக்கு வண்டி தேவைப்படுற மாதிரி இருக்கு, அதான் கொடுத்தத நானே எடுத்துக்கிட்டேன். ஏன்? இந்த வண்டி இருக்கிறதுனால தானே கண்ட நேரத்துக்கு கண்டவங்கள வர சொல்லிட்டு கண்டபடி ஊரை சுத்திட்டு இருக்க. உங்க பார்வதி அத்தை பாஷையில சொல்லணும்னா ஊர் மேய்ஞ்சிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கதான். என்ன, எல்லாருமா சேர்ந்து என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கீங்களா? அப்படிதான் வச்சுக்கிய. ஹே, நம்ம அம்மா வயித்துல நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நீ பிறந்த. ரொம்ப துள்ளாதடா. நான் உன் அக்கா, புரியுதா? ஆமா, ஒருவேளை சாப்பாடை கட் பண்ணிட்டு என் வண்டி சாவியை புடிங்கி வச்சுக்கிட்டா நான் சரண்டர் ஆயிடுவேனா? இதுக்கெல்லாம் அசர் ஆள் இந்த நிம்மி இல்ல. நிம்மி, கோவப்படாத. சங்கர் ஏதோ உன்கிட்ட பேசணும்னு சொல்றான், கேளு. மாமா, அதுக்கு இதுதான் வழியா? இப்படி எல்லாருமா சேர்ந்து என்ன பிளாக்மெயில் பண்றதா சரியான வழியா? நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? ஒருத்தர் காதலிக்கிறேன், அவ்வளவுதானே. அவன் யாரு? உங்களோட கூட பிறந்த தம்பி. இது தப்பா மாமா? பதட்டப்படாதம்மா, என்ன சொல்றாங்கன்றத கேளு. தேவையில்ல மாமா. நீங்க
நீங்க இந்த வீட்ல பெரிய மனுஷன், நியாயஸ்தன். உங்க மேல ஒரு பெரிய மதிப்பே வச்சிருக்கேன். ஆனா நீங்களும் இப்போ இந்த கோஷ்டி கும்பலோட சேர்ந்துட்டீங்களா? ஏய், யார பார்த்து கோஷ்டி கும்பல்னு சொல்லிட்டு இருக்க? அப்படியே அடிச்சு பல்லைகளை எல்லாம் பேத்துருவேன். இங்க பாருங்க, யாரும் யாருக்கும் அடிமையும் கிடையாது, யாரும் யாரையும் மிரட்டவும் இல்லை. மெஜாரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, மெஜாரிட்டி என்னன்னா நீ இனிமேல் மெடிக்கல் ஷாப்புக்கு போகக்கூடாது, அந்த கடையை இழுத்து மூடிடணும். இதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களோ அவங்க கையை தூக்குங்க. ஒன்று, 2, 3, 4. நிம்மி, உனக்கு ஆப்போசிட்டா 4 ஓட்டு. இதுலேருந்து என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா, இனிமே நீ மெடிக்கல் ஷாப் பக்கமே போக வேணாம், கடையை இழுத்து மூடிடல. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அதுதான் என் வியாபாரமே. இப்பதான் நல்ல வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. வியாபாரம் நல்லா நடந்தா பரவாயில்ல, அதை தாண்டி வேற ஒண்ணுல நடக்குது. உங்க எல்லாருக்கும் பைத்தியமா? செலவு போக மாசம் 25,000 ரூபாய் சொலையா கிடைக்குது. அத நான் இழக்க முடியுமா? அதை எழுந்துட்டு என் செலவுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீ என்ன சொல்ல வர? மாசம் முழுக்க நீ ஓடி ஓடி சம்பாதிக்கிறது 25,000 ரூபாய். நீ வீட்லயே இரு, அந்த 25,000 பணத்தை நான் உனக்கு கொடுத்துறேன், போதுமா? ஐயோ, ஏன் இப்படி எல்லாரும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மாமா குடும்பத்துல மாமா கூட பிறந்த தம்பியை தானே லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ வேற ஜாதி மதத்துல இருக்க பையனை லவ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்படி ஏதாவது பண்ணுங்கிற. வேற மொழி, ஜாதி, கலாச்சாரம், யார வேணா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிற. ஆனா அந்த ரகு நீ மறந்துடணும். ஏண்டா, ஏன் இப்படி என்ன கொல்ற? நான் என்னடா உனக்கு பாவம் பண்ண? நீ எந்த பாவம் பண்ணல. அந்த ரகுவை கல்யாணம் பண்ணிட்டாதான் பெரிய பாவம். அதனாலதான் சொல்றேன் அவனை மறந்துருன்னு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் காதலை ஏன் விடணும்னு யாராவது ஒரு ஆள் லாஜிக்கலா ஒரு காரணம் சொல்லுங்க, நான் விட்டுறேன். ஏய், காரணம் அடி கேக்குற? ஒரு நிமிஷம் இரு. இந்தாடி, எடுத்துக்கோ. உங்க அத்தைக்கு நீ வாங்கி கொடுத்த புடவை. என்ன நீ பாக்குற? இத திரும்பி வாங்கறதுக்கு நீ அங்க போகல, அதனால அத்தையும் ரேகாவும் புடவையை கொடுக்கறதுக்கு இங்க வந்தாங்க. எங்களை எல்லாம் கேவலமா பேசிட்டு இந்த புடவைய தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லடி, போறப்ப இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி சாப விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த காரணம் போதுமா? இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி சாப விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த காரணம் போதுமா? அதனால நீ இங்க இருந்து போனா அங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கனவு கூட காணாத. இங்க பாரு நிம்மி, உன் நல்லதுக்காக தான் சொல்றோம், உன் நன்மைக்காக தான் சொல்றேன். அங்க போனீங்கன்னா உனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடைக்காது. அந்த ரகுவை விட்டு. ரகுவை விட்டுட்டு? ஆ, இந்த போட்டோவை பாரு. இந்த பொடி பாரு. இந்த பாரு நிம்மி, நான் உன் தம்பி. நாங்க எல்லாருமே உன் நல்லதுக்காக தான் இதை சொல்றோம். அந்த ரகு கூட என்ன நீ ஒரு 2 மாசம் பழகிருப்பியா? அவனுக்காக வேண்டி எங்க எல்லாரையும் தூக்கி போட்டு பேசுற.
இங்க பாரு, அந்த போட்டோல இருக்கிற ஒவ்வொரு பசங்களும் தமிழ் பசங்க. கிட்டத்தட்ட பர்றான 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறானுங்க. அதுல உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. தயவு செஞ்சு நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்து. இதுதான் உன் புத்திசாலித்தனம். எப்பவுமே பிராக்டிக்கலா இருக்கணும்னு நீ தானே சொல்லுவ. இப்ப நீ பிராக்டிக்கலா இருந்து பாரு. இங்க பாரு நிமி, எல்லாமே உன் சந்தோஷத்துக்காக தான். ஒத்துக்கம்மா. சரி, எல்லாரும் சொல்றீங்க, ஏன் நல்லதுக்கு தானே சொல்றீங்க. எது விதியோ அதுபடியே நடக்கட்டும். புரியல அப்படின்னா? நான் ரகுவை மறந்துடுறேன், வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதோ இந்த ஜெர்மன் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் ரெடி. கடைக்கு நேரமாயிடுச்சு, என் வண்டி சாவி தரீங்களா? புத்திசாலிங்க சட்டுன்னு முடிவு எடுத்துட்டா. இவ்வளவு சீக்கிரமா அவன் மனசு மாறிட்டா? இல்ல, எனக்கு டவுட்டா இருக்கு. அவ நம்ம எல்லாரையும் கண்டிப்பா ஏமாத்துறா. எனக்கு டவுட்டே இல்லை, சத்தியமா நம்ம எல்லாரும் ஏமாத்துறா. ஏய், என்னாச்சு நிமி? ஏன் அழுவுற? ஏய், என்னாச்சுன்னு சொல்லுமா. காதலிச்சாவே அழுது தொலைக்கணும்னு விதி போல இருக்கு. என்னாச்சு நிமி? நானும் என்ன நடந்தாலும் அழக்கூடாது, கண்ணீரை விடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல. என்னைக்கு உங்க அம்மா வந்து நாம லவ் பண்ற விஷயத்த எங்க வீட்டுல உடைச்சு உடவைய தூக்கி வீசி எரிஞ்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு போனாங்களோ, அன்னையில இருந்து எங்க வீட்டு ஆளுங்க என்ன பண்ற டார்ச்சர் தாங்க முடியல. நிமி, எங்க வீட்டுல கூட தான் எங்க அம்மாவும் அண்ணியும் சேர்ந்து என்ன பாடா படுத்தி எடுக்கிறாங்க. எங்க அம்மா நம்ம காதலுக்கு இவ்வளவு பலமா எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு எல்லாரும் காலையில ரவுண்டு கட்டி மெடிக்கல் ஷாப்புக்கு நீ போகவே வேணாம், கடையை இழுத்து மூடிடுன்னு போராட்டம் பண்ற மாதிரி சொல்றாங்க. நான் காதலிச்சா இவங்களுக்கு என்னவா? என் தம்பி சங்கர் இருக்கால, 10 பசங்க போட்டோவை காட்டுறான். இவன் ஃபாரின் மாப்பிள, இவன் பணக்கார மாப்பிள, இவன் லொட்டு மாப்பிள, லொசுக்கு மாப்பிளன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் என்னாச்சு? நான் சரின்னு சொல்லல. நான் சரின்னு சொல்லலன்னா விடமாட்டான் போல. அதனால ஒரு ஃபாரின் மாப்பிளைய நானும் பிடிச்சிருக்குன்னு கையை காட்டிட்டு வந்துட்டேன். அடி பாவி, ஏன் அப்படி சொன்ன? இப்ப இதான் சாக்குன்னு அவங்க பொண்ணு பார்க்க வந்தா என்ன பண்ணுவ? அவங்க என்ன வர சொல்றது, நானே அடுத்த மாசம் வர சொல்லிட்டு தான் வந்தேன். ஐயோ, ஏ என்னடி? அப்ப அவங்க வந்துட்டாங்கன்னா? வந்தா என்ன, பஜ்ஜி சொஜ்ஜி செலவு தானே ஆக போகுது. இருக்கட்டும், அந்த சங்கரு அவட என்ன பாடு படுத்த மட்டும் பாரு. 1000 மாப்பிளைய வந்து என்ன பார்க்க வைக்கிறேன், ஆனா நான் ஒருத்தனை கூட பிடிக்குதுன்னு சொல்ல மாட்டேன். அவன் மாப்பிள்ளைகளா கூட்டு வந்து அவன் டயர்டாக தான் போறான். நான் அவனை ஒரு வழி பண்றேனா இல்லையான்னு மட்டும் பாரு ரகு.